ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இப்படின்னு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சியாக அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன மாதம் மே மாதம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். ஸோ உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறது தான் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாகவே இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். இந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, நம்ம திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த முறை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம ரிஷபராசியை பார்ப்போம். ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இவ்வளவு நாள் ரிஷபராசிக்காரங்களோட ராசிநாதன்
உச்சமா இருந்தாரு. இப்ப 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சொல்றோம். ஆனா பொதுவா சுக்கிரன் 12 மறைவு இல்ல. போன மாதம் பலன்களை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பைக் வாங்கியிருக்கேன், பைக்கு காரு இது மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது யோகம் வருது, அதே மாதிரி வீடு கட்டலாம், வீடு கட்டுறதுல ஏதாவது தடைப்பட்டு நின்றுச்சுன்னா இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி வீடு கம்ப்ளீட் பண்ண போறேன், எனக்கு கிரகப்பிரவேச டேட்டு குறிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். ஸோ அது மாதிரி ரிஷபராசிக்காரங்கள் படிப்படியாக இனிமேல் முன்னேற்றங்கள் தான். ஏன்னா முக்கியமான கிரகப்பயிற்சிகள் ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி 4 கிரகங்களோட பயிற்சியுமே நம்பர் 1 இடத்துல இருக்குது யாருன்னா துலாம் ராசியும் ரிஷபராசியும் தான். ஸோ இனிமே படிப்படியா முன்னேற்றங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரப்போகுது. எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு நான் வெயிட் பண்ணி எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இனிமே வரப்போகுது. யாருக்காவது நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது தசபுத்தி கொஞ்சம் நெகட்டிவா இருந்திருக்கும். ஸோ அதுதானே தவிர மற்றபடி கோச்சாரங்கள்ல நல்லா தான் இருக்கு. சரி, இப்ப முதல்ல உங்க ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம் சொல்றது இது. ஆனா பொதுவாக சுக்கிரன் மறைவு இல்லை இருக்கிறார். இவர் வேற யாருன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்ப இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு முயற்சி செய்யறான்னு வைங்களேன். இப்ப பாஸ்போர்ட் எடுங்க, விஷா எடுங்க, நீங்க கிளம்பிடலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் மறையும் போது ஃபாரின் யோகம் உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளியில போய் பிசினஸ் பண்றேன், வெளியூர்ல போய் பிசினஸ் பண்றேன், வெளியில அதாவது உள்ளூர்ல ஒரு கடை வச்சிருப்பாங்க, ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ஷாப் வச்சிருப்பாங்க. வெளியூர்ல என்ன ஆரம்பிக்கலாம், இப்ப ஆரம்பிக்கலாம். ஆனா 12ஆம் இடத்துல ராசிநாதன் வரும்போது 6ஆம் அதிபதி அவர் தான் சுக்கிரன், அவர் போய் 12ல மறையும் போது ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க இல்லையா, அந்த கடனை இப்ப அடைச்சிருவீங்க. ஆனா 6ஆம் இடம் தான் கடனை சொல்றது. அது போய் 12ல மறையும் போது ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தான் இப்ப அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ், மிகப்பெரிய பாசிட்டிவ் உங்களுக்கு. அதே மாதிரி இவ்வளவு நாள் ஏதாவது நோய், அதாவது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப அதெல்லாம் படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. நல்லா வரப்போறீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா அந்த இடத்த குரு வேற பாக்குறாரு 6ஆம் இடத்த. அந்த அதிபதி 12ல போய் மறைகிறார். அப்ப யாருக்காவது கடன் வாங்கிட்டீங்க, கடன் அடைச்சிருவீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா சரியாயிரும். கோர்ட்ல ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாகும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் 1 by 1 நடக்க போகுது. 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இதுவும் பாசிட்டிவ் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி அவர் தான். 4ஆம் அதிபதி ராசியில இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் அமைப்பு நடந்துச்சு. அவர் இப்ப 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதுவும் பாசிட்டிவ் தான். இது எல்லாம் சில பேருக்கு மிஸ் ஆயிருக்கும், அவங்களும் இப்ப வாங்க போறாங்க. அதே மாதிரி 2 தொழில் செய்யறாங்க பாத்தீங்களா, ஒரு மெயின் பிசினஸ், ஒரு சைடு பிசினஸ். அந்த சைடு பிசினஸ்ல இப்ப இன்கம் நல்லா வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துல இருக்கும் போது 2வது வருமானம் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வேற யார் வேற இருக்கிறா, குருவும் இருக்கிறாரு, புதன், அந்த வீட்டு அதிபதி புதன். இந்த புதன் யாரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி, அவரும் அங்க இருக்கிறாரு. சூரியன் 4ஆம் வீட்டு அதிபதி அங்க இருக்கிறாரு. உங்களுக்கு அஷ்டமாதிபதி குருவும் அங்க இருக்கிறார். அஷ்டமாதிபதி அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறவர் அவர் தான். அப்ப திடீர் அதிர்ஷ்டத்துல எக்ஸ்போர்ட் பண்ண டயத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பணம் கிடைக்கிறதா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உண்டு. அந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு. சூரியன் குரு சேர்க்க சிவராஜ யோகம்னு சொல்றது, சூரியன் புதன் சேர்க்க ஆதித்ய யோகம்னு சொல்றது. சோ இந்த யோகம்லாம் 2ஆம் இடத்துல இருந்து வரப்போகுது. 2ஆம் இடம்னா பணம் வரும் இடம். அப்ப நல்ல வருமானம் பார்க்க போறாங்க ரிஷபராசிக்காரங்க. குரு அங்கே இருக்கிறதே பெரிய பாசிட்டிவ். இது இல்லாம சூரியன் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு, குருவும் இருக்கிறாரு. நல்லா நகைச்சுவையா பேசுவீங்க. உங்களோட பேச்சு நல்லா அட்ராக்ட் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு. ஏன்னா புதன் தான் நகைச்சுவைக்கு அதிபதி. அவரே வேற அங்க இருக்கிறாரு. அப்போ உங்க பேச்சு பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா இருக்கும். உங்க பேச்சுல நிறைய பேர் மயங்குவாங்க. அதாவது உங்க பேச்சுல நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. உங்க பேச்சினாலே உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு நாள் 3ஆம் இடத்துல நீச்சமா இருந்த செவ்வாய் இப்ப 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இது ஒரு வரைக்கும் வரலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல நீச்சமா இருந்தார். அவர் யாரும் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி வேற, கணவன் மனைவி சொல்றது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அந்த கணவன் மனைவி பிரச்சனையே சால்வ் ஆயிரும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் இப்ப சேர்ந்துருவாங்க. ஏன்னா உங்க 7ஆம் அதிபதி போய் சுகஸ்தானத்துல போய் இருக்கிறார். ஸோ அதனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவா உங்களுக்கு கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது பூமி வாங்கும் யோகம் உண்டு. பூமினா என்ன, இடம் வாங்குறது, ஏதாவது வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அது இன்னமும் ஸ்ட்ராங்காக போகுது. எதனால, இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய்னால. உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரா, அப்போ உங்க பூர்வீகத்துல ஏதாவது சொத்து வராம இருக்கு, இல்ல சொத்து விற்காம இருக்கு அப்படின்னா இப்ப சால்வாகி உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் போய் 2ஆம் இடம் தனஸ்தானத்துல போய் வேற இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பஞ்சுவாலிட்டியா இருப்பீங்க. அதாவது இவ்வளவு நாள் கொஞ்சம் காலதாமதமா இருந்தது, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தவங்க எல்லாம் இப்ப பஞ்சுவாலிட்டி அதிகமாக போகுது. நல்லா பெர்ஃபெக்டா இருக்க போறீங்க. 9 மணிக்கு இருக்கணும்னா 9 மணிக்கு இருப்பீங்க அந்த இடத்துல. சோ அதனால பெர்ஃபெக்ஷன், உங்களோட பேச்சிலேயே பெர்ஃபெக்ஷன் இருக்கும். பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி வரும். உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு, சூரியன், புதன் 3 கிரக சேர்க்கை அற்புதமா இருக்குது. உங்க பேச்சுக்கான மரியாதை கிடைக்கும். உங்க பேச நிறைய பேர் கேட்க போறாங்க. குடும்பம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும்.
ஏன்னா குடும்பஸ்தானத்துல போய் சூரியன், குரு, புதன் 3 கிரகம், நல்ல கிரகம் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கனால குடும்பமே நல்லா இருக்க போகுது சார். ரிஷபராசிக்காரங்களோட குடும்பமே இந்த தடவை நல்லா இருக்க போகுது. அது இல்லாம 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து அவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அவங்க மனைவியா இருந்தா கணவனா இருந்தா மனைவிக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இப்ப அவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, வேலை நல்லா இருக்க போது, இப்படி எல்லாம் சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால. இல்லைன்னா கணவன் மூலியமா இல்ல மனைவி மூலியமா ஒரு சொத்து சேர்க்க உங்க பேருக்கு வரும். உங்க பேர்ல வாங்குவாங்க சொத்து. கணவனா இருந்தா மனைவி பேர்ல வாங்குவாங்க, மனைவியா இருந்தா கணவன் பேர்ல வாங்குவாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி போய் நல்ல இடத்துல இருக்கிறார். சிம்ம வீடு வேற, அந்த இடம் அவருக்கு நட்பு வீடு. ஸோ அங்க போய் இருக்கிறாரு. நம்ம அது இல்லாம பாத்தீங்கன்னா ராகு பவன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ராகு கேது பேச்சுல சொல்லியிருப்போம். பிசினஸ் நல்லா இருக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். 11ல சனி நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல சனி மாதிரி வேற யாருக்கும் யோகம் கிடையாது. அது இல்லாம ரிஷபராசி யோகக்காரனே வர 9, 10 கூட தர்ம கர்மாதிபதி அவர் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் தான். அது எல்லாமே நம்ம தனியா சொல்லியிருக்கோம், சனி பயிற்சி வீடியோல போய் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா குழந்தைங்க, அதாவது ரொம்ப நாள குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் வீட்டாதிபதி புதன் அவர் போய் குருவோட சேர்றாரு. 2ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா புதிய வரவை சொல்றது. அப்ப அங்க யார் இருக்கா? புத்திரக்காரன் குரு இருக்கிறாரு, புத்திர ஸ்தானாதிபதி புதன் இருக்கிறாரு, காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டாதிபதி சூரியன் அங்க இருக்கிறாரு. அது அப்ப கண்டிப்பா குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. உங்களுக்கு இல்லையா, உங்க வீட்டுல குடும்பத்துல யாருக்காவது குழந்தை இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான 3 கிரகங்கள் சேர்க்கை இருக்கு. நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன் அப்படின்னா குரு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு, குடும்பஸ்தான அதிபதியும் புதன் அவர் அங்க இருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல மேரேஜுக்கான ஸ்டெப் எடுங்க, உங்களுக்கு கிளிக் ஆகும். நெகட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நெகட்டிவ் என்னன்னா, அந்த 12ஆம் இடத்துல சுக்குன்னு இருக்காரு பாத்தீங்களா, இவர் யார்? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் இடம் தான் சர்வீஸ், வேலையை சொல்றது. அப்ப வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவாங்க. இந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ் மாத்துவாங்க. அந்த பிரான்ச்ல போய் ஒர்க் பண்ணுங்க, இந்த பிரான்ச்ல மேனேஜரா இருப்பாரு, அவர் இன்னொரு பிரான்ச்ல தூக்கி மேனேஜரா போடுவாங்க. அதாவது வேலையில ஒரு இடமாற்றம் இருக்கும், இல்லைன்னா பண்ற தொழில ஒரு இடமாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கும்போது ஒரு சின்ன இடமாற்றம் ஒண்ணு இருக்கும். சோ அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில அவங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும். அது ஏன்னா 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் கிடையாது, வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கிறார். சோ அதனால அது பெரிய அளவுல பாதிக்காத ஒரு சின்ன இடமாற்றம் ஒண்ணு இருக்கும். சரி, கண்ணு பல்லுல ஒரு சின்ன மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த கிரகத்துக்கு உள்ள பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் குரு, சூரியன், புதன் 3 கிரகம் வாக்குஸ்தானத்துல. அப்ப கண்ணு இல்லைன்னா பல்லு ரெண்டுல ஏதோ ஒரு வகைக்கு ஒரு மெடிக்கலுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதி யார் கூட? கேது கூட சேரும் போது அம்மாவுக்கு இல்லைன்னா மனைவிக்கு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு சின்ன ஏதாவது தேவையில்லாம் மருத்துவ செலவோ, இல்லை அவங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனையோ, இல்லை அவங்க கூட ஏதாவது மனக்கசப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பாசிட்டிவ்ஸ் பெரிய லெவல்ல வந்துடாது. ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி இந்த இடத்துல சிம்ம வீட்டுல நல்லா இருக்கிறாரு. அந்த கேது இருக்கிறனால ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த பாதிப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடையவே கிடையாது. ரிஷபராசிக்காரங்க 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டம ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிரெயின் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா சந்திரனா மதிகாரன். அப்ப அவர் 8ஆம் இடத்துக்கு போகும்போது பிரெயின் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தேவையெல்லாம் வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது. பணங்காட்சி விஷயம் கவனமா இருக்கணும், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருக்கணும். இது மட்டும் பாத்தீங்கன்னா வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க இது ஒரு அற்புதமான மாதம். ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என் ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.